ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈயம்மா பேசுகிறேன். இவ்வளோ நாள் இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி இருக்குமோன்ற ஒரு பயத்திலேயே செய்யாமே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் செஞ்சேன். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்காக இப்போ நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து இப்போ நம்ம இந்த கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். அரிசியும் உளுத்தம்பருப்பும் இது நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். ரொம்ப கலர் மாறக்கூடாது. இந்த அரிசியெல்லாம் பொரி அரிசி போல் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது கூடவே வாசனைக்காக 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால இந்த கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்தா போதும். சுக்கு சேர்க்கும் போது இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வறுத்து கொடுத்துக்கலாம். மொத்தமாக இதை நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுத்தா போதும். இந்த அரிசியில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுலேயே நமக்கு இது நல்லா செவந்து வந்திருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்ததை நல்லா ஆற வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா இதை ஆறட்டும். ஃபேன் காற்றுலேயே இது கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் ஆறுனா போதும். இது நல்லா ஆறி வந்துடும். இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக இந்த பருப்பும் அரிசியும் வறுத்து எடுக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நீங்கள் அதிகமாக அரைக்கிறதா இருந்தால் மாவு மில்லை கூட கொடுத்து அரைச்சிக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இதை நைஸாக அரைக்க முடியாது. ஏன்னா இந்த உளுந்தில் தோல்லாம் இருக்கிறதுனால இதை நம்ம ஜெலிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக திரியாக இருக்கும். அதனால் ஜெலிச்சு எடுத்துக்கினா இந்த கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்த்துட்டு இது கூடவே 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கட்டிப்படாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இது நல்லா கொதிச்சும் வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு திக்னஸோட இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டுக்காக இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கஞ்சியில் உப்பு சேர்த்தது எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.